அன்பார்ந்த மாணவர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் விரிவுரைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது 3வது தொகுதி பிளாக் 3. அதில் 2 அலகுகள், அலகு 5, அலகு 6 இவற்றை நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அலகு 5ல் நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த இதை இக்னு வழங்கிய பாடப்புத்தகத்தை எடுத்து கையில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா, அலகு 5ல் நம்ம பார்க்க போகிறது மோட்டிவேஷன், செயல் ஊக்கம், அதனுடைய கருத்து கோட்பாடுகள், இதை பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்தது அலகு 6 நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம சாதாரணமாக பாருங்கள், மனிதர்கள் பல செயல்களை செய்கிறாங்க. பல செயல்களை அவங்களுடைய செயல்களுக்கு அடிப்படை காரணம் என்ன, எது தூண்டுதலாக அமைகின்றது? இப்போ உதாரணமாக, ஒருவர் தனது வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்தை பராமரிக்கிறார், தோட்ட வேலையை செய்கிறார், தோட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சொந்தமான வாகனங்களை சுத்தம் செய்கிறார், வீட்டை சுத்தம் செய்கிறார். இதெல்லாமே இந்த செயல்களுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு உந்துதல், ஒரு ஊக்கம் அவருக்கு எங்க இருந்து வருது? உள்ளார்ந்த ஊக்கம்னு, உள்ளார்ந்த அவர் மனசுக்குள்ளேயே அவருக்கு அதனால என்ன கிடைக்கும் போது ஒரு மன நிறைவு கிடைக்கும். நமது வேலையை நாம முடித்து விட்டோம் என்ற ஒரு மன நிறைவு, மகிழ்ச்சி. இதுக்காகத்தான் ஒரு வணிகவியல் துறை மாணவர் வரலாற்று புத்தகத்தை எடுத்து படிக்கிறார் என்றால் அவருக்கு என்ன கிடைக்குது? ஸோ வரலாறு, உலக வரலாறு அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் இருக்கிறது. ஸோ அந்த உலக வரலாற்றினை தெரிந்து கொண்டோம் என்ற மனநிறைவை அவர் அடைகிறார். ஸோ மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே ஊக்கமளிப்பது அல்லது ஒரு தூண்டுகோலாக ஒரு காரணம் அமைகிறது. அதான் நம்ம இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அப்படின்னா உள்ளார்ந்த ஊக்கம். அதுக்கு நம்ம பிரதிபலனை எதிர்பார்க்கல, நமக்கு எதுவும் கிடைக்காது, பிரதிபலன் எதுவும் கிடைக்காது, பணமோ பரிசோ இதெல்லாம் கிடைக்காது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இப்போ தோட்ட வேலை, நம்ம வீட்டில் இருக்க வேலையை நம்மளே செய்கிறோம், நம்மளுடைய துணிகளை நாமே சுத்தம் செய்து கொள்கிறோம், நாம் புழங்கும் பாத்திரங்களை நாமே சுத்தம் செய்து கொள்கிறோம். இதெல்லாத்துலயும் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு மன நிறைவு. இது அந்த மன நிறைவுக்காகத்தான் நம்ம அந்த செயல்களை செய்கிறோம். அப்ப நம்ம அந்த ஊக்கம் என்ன? அதுக்கு பேர் தான் உள்ளார்ந்த ஊக்கம் அல்லது இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் நம்ம சொல்றோம். ஏன்னா ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கும், அல்லது அந்த செயல் ஊக்கம் என்று அழைக்கக்கூடிய ஒரு மோட்டிவ் இருக்கும், ஒரு காரண காரியங்கள் இருக்கும், அல்லது ஒரு தூண்டுதல் இருக்கும். இந்த தூண்டுதலுக்காக நமக்காக நம்ம செய்து கொள்ள வேண்டியது, நமது மன நிறைவுக்காக, நமது மகிழ்ச்சிக்காக நம்ம செய்யறது தான் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் நம்ம சொல்றோம். இதை தமிழ்ல சொன்னோம்னா உள்ளார்ந்த ஊக்கம்னு நம்ம சொல்லலாம். சரி, இதுக்கு இன்னொன்னு இருக்கு, எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அதாவது வெளிப்புற உந்துதல், வெளியில இருந்து வருது. இந்த ஊக்கம் வெளியில இருந்து வருது. அதாவது அந்த ஊக்கம் எதனால வருது? சார், நான் இந்த ஒரு தோட்ட வேலைய இன்னொருத்தருக்கு சொந்தமான தோட்டத்துல போய் செஞ்சு நான் ஒரு தோட்டக்காரனா அங்க பணிபுரிந்தால் எனக்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டும், எனக்கு அதற்குரிய கூலி வழங்கப்பட வேண்டும். நான் பணிபுரிவது தோட்டக்காரனாக இன்னொருவருக்கு சொந்தமான தோட்டத்துல. அப்போ எனக்கு அந்த ஊக்கம் என்ன கொடுக்குது? என்னுடைய சம்பளம் தான், எனக்கு என்னுடைய பணிக்காக வழங்கப்படக்கூடிய கூலி, அதுதான் ஊக்கம் அளிக்கிறது. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் சொல்றோம். அதாவது வெளிப்புற உந்துதல். அல்லது இதே மாதிரி ஒரு மாணவர் ஓடுறாரு, சாதாரணமா அவர் ஓடணும், அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுதல் அப்படிங்கிறதுக்காக ஓடுனா அது உள்ளார்ந்த செயலூக்கம். அவர் ஒரு பரிசுக்காக ஒரு பந்தயத்துல ஓடுறாரு, ஒரு பந்தயத்துல ஓடி பரிசு கோப்பையை அவர் பெறுகிறார். அப்போ அவருக்காக இருக்கிறது அங்க எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய வெளிப்புற உந்துதல். அதனாலதான் அவர் ஓடுறாரு, பரிசுக்காக ஓடுறாரு, பரிசுக்காக படிக்கிறாரு,
மாநிலத்திலேயே முதல் மாணவனாக வந்து 1,00,000 ரூபாய் பரிசை பெறுவதற்காக ஒரு மாணவர் படிக்கிறார், அல்லது ஒரு பணியை செய்கிறார் சம்பளத்துக்காக. இப்போ ஒரு தொழில் அமைப்புல பணியாளர்கள்லாம் இருக்காங்க. ஒரு தொழில் அமைப்பு என்பது பல்வேறு துறைகள், எல்லா துறைகளையும் எந்திரங்கள், கட்டிடங்கள், மனித சக்தி எல்லாத்தையும் கொண்டதான் தொழில் அமைப்பு. இப்ப அவங்கள்ட்ட நம்ம மேலாளர்கள் வேலை வாங்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு உந்துதல் குடுக்கணும். ஒரு செயல் ஊக்கம் குடுக்கணும். ஒரு மோட்டிவேஷன் குடுக்கணும். அப்போ இந்த வெளிப்புற செயலூக்கம், அதாவது எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் இருந்தா மட்டும்தான் அவங்க செய்வாங்க. அந்த பணியை செய்வாங்க. அதனாலதான் தூண்டுதலை நம்ம 2ஆ பார்க்கிறோம். நம்ம மனசுக்குள்ள இருந்து தூண்டுறது இன்ட்ரின்சிக், வெளியில இருந்து வரக்கூடியது எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் நம்ம சொல்றோம். இததான் உங்களுடைய பாடத்துல பக்கம் 60 சாதாரணமா நம்ம வீட்டிலேயே நம்ம பார்க்கலாம், அன்றாட பார்க்கலாம். நீ இந்த ஹோம்ஒர்க்கை ஒரு குழந்தை ஹோம்ஒர்க்கை அதுவா போட்டுட்டு இருக்கோம். அந்த ஹோம்ஒர்க்கை போட்டுட்டு தூங்கினா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். பெற்றோர்கள் பார்க்கறாங்க, இன்னொரு குழந்தை ஹோம்ஒர்க்கே செய்யலேன்னு ஒண்ணு ஒரு சாக்லேட் தரேன், இந்த 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 ஒரு இப்ப சாக்லேட் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ஹோம்ஒர்க் செஞ்ச போது அப்ப அது வெளிப்புறத்துல இருந்து வரக்கூடிய ஊக்குவித்தல் ஆகுது. ஸோ எல்லா செயலுக்கும், மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துக்கும் ஒரு தூண்டுதல் வேணும், ஒரு ஊக்குவித்தல் வேணும். அதைத்தான் நம்ம மோட்டிவேஷன் சொல்றோம். இதை வந்து எப்பவுமே இது 2ஐயும் தனித்தனியா பிரிச்சு எல்லாம் பார்க்க முடியாது. இதுல 1 2 கலந்தே தான் இருக்கும். 2ம் கலந்தே தான் இருக்கும். அதனால அது ஒன்னொன்னே நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி, அமெரிக்காவின் தேசப்பிதா ஆபிரகாம் லிங்கன், விஞ்ஞானி டாக்டர் சி.வி. ராமன், அதே மாதிரி ஷேக்ஸ்பியர், இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2 சேர்ந்ததுதான். அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு தூண்டுதலா இருந்தது அவங்களுக்கு உள்ளார்ந்த மன ரீதியா கிடைக்கக்கூடிய திருப்தி தான் அவங்களுடைய தூண்டுகோலா இருந்தது. சரி, இப்போ நம்ம வந்து இந்த பாடத்துல இண்டஸ்ட்ரியல் பிஹேவியர் அப்படிங்கிற இந்த பாடத்துல மோட்டிவேஷன், தூண்டுதல், அது சில சிறப்பு கூறுகளை நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல வந்து இந்த தூண்டுதல் அல்லது செயல் ஊக்கம், மோட்டிவேஷனை வந்து நம்ம செயல் ஊக்கம், இப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம தொழிலாளர்கள், பணியாளர்கள் ஏன் பணிபுரிகிறார்கள்? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளை ஈட்டுகிறார்கள். எனவே அவர்களுக்கு வாராந்திரமாகவோ அல்லது மாதாந்திரமாகவோ சம்பளம் வழங்கப்பட வேண்டும். அதனாலதான் இப்ப இந்த பாடத்துல இந்த வெளிப்புற தூண்டுதல் வந்து வர சில கோட்பாடுகள் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஒரு 5.3ல ஹையரார்கி ஆஃப் நீட்ஸ் தியரி அப்படின்னு சொல்லி சில கோட்பாடுகளை நம்ம பார்க்க போறோம். இந்த கோட்பாடுகளை நம்ம எடுத்தோம்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல் கோட்பாடு சொல்லி இருக்கவரு ஒரு புகழ்பெற்ற உளவியலார் அப்ரஹாம் மேஸ்லோ என்ற ஒரு புகழ் வாய்ந்த ஒரு உளவியலார். அவர் என்ன சொல்றாரு, மனிதனுடைய தேவைகளை ஒரு வரிசைப்படுத்தி அதை ஒரு பிரமிடு ஷேப்ல கொண்டாந்துருக்காரு இல்லையா? அந்த ஒரு பிரமிடுனா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு கூர்முனை கொண்ட ஒரு கோபுரம், அதுதான் நம்ம பிரமிடுன்னு சொல்றோம். அதற்கு உங்களுக்கு அதிக விளக்கம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய மனிதனுடைய தேவைகளை அவருடைய ஒரு பிரமிடு வடிவத்துல இல்லையா, சாதாரண தேவைகள்ல இருந்து இல்லையா மேம்பட்ட தேவை வரைக்கும் ஒரு 5 தேவைகளை அவர் சொல்றாரு. 5 தேவைகளை சொல்றாரு. அதுதான் அங்க ஒரு வரிசைப்படுத்தி சொல்லுறாரு. 1ல இருந்து 5 வரை வரிசைப்படுத்தி. இப்ப இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இல்லையா, மனிதனுடைய தேவையின் படிநிலைகள், ஹையரார்கி என்பது படிநிலைகள். இந்த முதல்ல நம்ம ஒரு பிறந்த மனிதனுக்கு என்ன தேவை? உடல் ரீதியான தேவை. அவனுக்கு நல்ல காற்று, நல்ல உணவு தேவை, நல்ல குடிநீர் வேணும். இது அடிப்படையான தேவை. அதைத்தான் நம்ம பிசியலாஜிக்கல், இது நம்ம உடல் ரீதியான தேவை.
நம்ம வயிறு நிறைய சாப்பிடணும், நம்ம நல்ல காற்றை சுவாசிக்கணும், நல்ல நீரை பருகணும். இதுதான் முதல் தேவை. இந்த தேவையை பூர்த்தி செய்யாம நீங்க அடுத்த தேவைக்கு போக முடியாது என்பதுதான் அவருடைய வாதம். இதுதான் அடிப்படை. அடிப்படை ஒரு மனிதன் எழுந்து நடமாடணும், ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த 3 தேவை. சரி, இந்த 3ம் அவருக்கு கிடைத்து விட்டது. அவர் நல்ல உணவு கிடைக்கின்றது, நல்ல காற்று கிடைக்கிறது சுவாசிக்க, நல்ல குடிநீர் கிடைக்கிறது. இந்த தேவையெல்லாம் பூர்த்தியான உடனே இவருக்கு உடனே அடுத்த தேவை ஏற்படுகிறது. அதனால அடுத்த படிநிலையில அடுத்த இதுக்கு நம்ம போறோம். இது முடிஞ்ச உடனே அடுத்த படிநிலையில 2வது படிக்கு போறோம். இதுல அவருக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு வேணும். அவருடைய வாழ்க்கை பாதுகாப்பாக அமைய வேண்டும். உடல் ரீதியாக, மன ரீதியாக, நிதி தொடர்பாக அவர்கிட்ட இருக்க பணம் பாதுகாப்பா இருக்கணும், அவரே பாதுகாப்பா இருக்கணும். அப்ப இந்த பாதுகாப்பு, அதாவது அவருக்கு ஆரோக்கியம் குன்றக்கூடாது, அவர் நோய்வாய்ப்படக்கூடாது, எந்த ஒரு விபத்திலையும் அவரு சிக்கிக்கொள்ளக்கூடாது, விபத்து காயங்கள் ஏற்படக்கூடாது, எந்த நோயும் வரக்கூடாது. சோ நோய்வாய்ப்படாமல் அவர் நலமாக வாழ வேண்டும். அதே மாதிரி அவர் ஈட்டிய பொருள், பணம் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இதைத்தான் இவர் அடுத்த கவலை இதுதான். இது 2வது படிநிலை செக்யூரிட்டி அல்லது பாதுகாப்பு இல்லையா? பாதுகாப்பு, உடல் தேவை முடிஞ்ச உடனே பாதுகாப்புங்கிற அந்த தேவைக்கு வர்றாரு. சரி, அதுவும் எல்லாமே பாதுகாப்பா இருக்கு, அது எல்லாமே பாதுகாப்பா இருக்கு. இந்த 2ல இது முடிஞ்ச உடனே தான் 3வது படிநிலைக்கு போறார். மனிதன் என்பவன் ஒரு சமுதாய மிருகம்னு சொன்னான். சோசியல் அனிமல் என்று ஒரு பேரறிஞர் சொன்னார். மிருகங்கள்லாம் பாத்தீங்கன்னா காட்டுல நம்ம பல காட்சியெல்லாம் பார்த்திருப்போம். கூட்டம் கூட்டமா ஒன்னா தான் அவங்க இருக்கும். அதே மாதிரி மனிதனும் தனி மனிதனா வாழ முடியாது. தனி மனிதனாக யாருமே வாழ முடியாது. எனவே அவங்க நம்ம என்ன செய்ய, நம்ம என்ன விரும்புறோம், நம்ம யாராவது விரும்பணும், நம்மளும் யாரையாவது விரும்பணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால 3வது நிலைக்கு வர்றோம். 3வது நிலைக்கு வர்றோம். இந்த நிலையில நமக்கு என்ன தேவையா இருக்கு? நமக்கு அன்பு தேவை, நமக்கு அன்பு தேவை, சமுதாய தேவைகள்னு சொல்றோம். நம்ம இந்த சமுதாயத்துல இருக்கோம், எனக்கு சுற்றம், உறவினர்கள், சுற்றம், நண்பர்கள் எல்லாம் வேணும் அப்படிங்கிறோம். நம்ம தனியாலாம் இயங்க முடியாது. நம்ம தனியாக இயங்க முடியாது. ஒரு சமுதாய குழு, ஒரு சமுதாய குழு பாத்தீங்கன்னா குடும்பம்ங்கிறது ஒரு குழு தான். குடும்பம்ங்கிறது ஒரு குழு. நீங்க படிக்க போனீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள், இல்ல படிக்க போனீங்கன்னா உங்க ஒரே பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, ஒரே பஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய, ஒரே பஸ்ல பிரயாணிக்கக்கூடிய நண்பர்கள் குழு, இந்த மாதிரி ஒரு குழு. அதாவது நம்ம அந்த குழுல நம்ம ஒரு உறுப்பினரா இருக்கோம், குடும்ப உறுப்பினரா இருக்கோம், நட்பு வட்டம், உறவினர் வட்டம் இப்படின்னு சொல்லி அந்த வட்டம், அல்லது ஒரு மதம் சார்ந்த குழு, அல்லது ஒரு இனம் சார்ந்த குழு அப்படிங்கிறது தான் நமக்கு வேணும். ஸோ இது ஒரு சமுதாய தேவை. இது சோசியல் நீடுன்னு சொல்றோம். 3வது அடிப்படை தேவைகள் 1-2ல வந்த உடனே 3வது தேவை சமுதாய தேவை. நம்ம ஒரு சமுதாயத்துல ஒரு அங்கமா இருக்கணும், நம்ம எல்லாரும் விரும்பணும், நாமளும் மற்றவர்களை விரும்பணும் அப்படிங்கிற அந்த 3வது படிநிலைக்கு வர்றோம். இது முடிஞ்ச உடனே 4வது பாருங்க. இப்ப இந்த இதெல்லாம் அடுத்த கொஞ்சம் கொஞ்சமா மனிதனுக்கு வயசாகுது. அடுத்து அவனுக்கு என்ன தேவை எதிர்பார்க்கிறான்? செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதை வேணும், சுயமரியாதை வேணும். அவனுக்கு உள் மனது திருப்தியா இருக்கணும், அவனுக்கு அங்கீகாரம் வேணும், அவர் ஒரு பணியை செய்தால் அவருக்கு பாராட்டுகள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த மனது அவருக்கு திருப்தியா இருக்கணும், ஒரு சுயமரியாதை வேணும்னு பாக்குறாரு. ஏன்னா வரிசையா ஒன்னொன்னா வந்துட்டார், 3வது தாண்டி வந்துட்டார். இப்ப 4வதுல செல்ஃப் எஸ்டீம் என்று சொல்லக்கூடிய சுயமரியாதை, சமுதாயத்துல ஒரு மரியாதையான மனிதர். இது பணத்தால் பொருளால் வருவது அல்ல, அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகளால் வருவது ஒரு சுயமரியாதை,
தனக்கென்று ஒரு அங்கீகாரம், ஒரு பாராட்டு, இதெல்லாம் தேவைன்னு அவர் எதிர்பார்க்கிறார். 4வது கடைசி தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், சுயத்தை அறிதல், தன்னை அறிதல், தன்னுடைய திறமைகளை அறிதல், தன்னுடைய திறமைகள் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும், தனது திறமைகள் மற்றவர்களுக்கு பயன்பட, இது அவருடைய திறமையின் உச்சகட்டத்துக்கு போயிடுறாங்க. இப்ப கிரிக்கெட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகமான ரன் எடுத்தவர் இல்லையா, ஃபுட்பால்ல அதிகமான கோல் போட்டவர், இந்த மாதிரி ஒரு உச்சகட்டத்துக்கு போயிடுறாங்க. இப்ப நடிப்புன்னு வந்துட்டீங்கன்னா அவர் வந்து தலை சிறந்த நடிகர் அப்படிங்கிற அந்த ஒரு உச்சகட்டத்தை போயிடுறாங்க. இதுதான் அவருடைய திறனை அறிகிறாரு. அவர் யாரு, அவருடைய திறமையில் எல்லாம் உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிற, மற்றவர்களுக்கு பயன்படணும், மற்றவர்களுக்கு பயன்படணும், அது ரொம்ப முக்கியம். அவங்க நினைக்கிறது மற்றவர்களுக்கு பயன்படணும் என்ற நிலைதான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய சுயத்தை உணர்தல். என்னை நான் அறிவேன், உன்னை அறிந்து கொள், உன்னை நீயே அறிந்து கொள்கிறது ஒரு தத்துவம். சோ நம்மை நாமே அறிந்து கொள்ளணும். அந்த தத்துவம் தான் கடைசி படிநிலையா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு மேத்ஸ்ல கொடுத்திருக்காரு. இப்ப இந்த இதுல இந்த ஒவ்வொன்னா கீழ்மட்டத்திலிருந்து நம்ம மேல் மட்டத்து வரைக்கும் கொண்டு வர்றாரு. இப்ப இந்த படிநிலையில தான் எல்லாரும் இருக்குமா சார் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருக்கும் அந்த படிநிலையில எல்லாம் அவசியம் இல்லை. உதாரணமா அவங்க புத்தகத்திலேயே சுவாமி விவேகானந்தா நாடு பூரா பிரயாணம் செய்தாரு. அவருடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவரோட குருநாதர், அவருடைய போதனைகளை நாடு முழுக்க அவர் பரப்பினாரு. அப்போ அவர் உணவு சாப்பிட கூட இல்லை, அவர் வயிறு காலியா இருக்கும்போது கூட அவர் போனார். சோ அதனால அடிப்படை தேவையெல்லாம் அவர் பார்க்கல. அவர் நேர 5வது படிநிலைக்கே போயிட்டார். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அவருடைய திறமை, அவருடைய ஞானத்தை, அவர் குருவிடமிருந்து பெற்ற ஞானத்தை மற்றவர்களுக்கும் புகட்டினார். அப்போ 1வது படிநிலையெல்லாம் அவர் வரல. அதனால இந்த படிநிலைப்படிதான் வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த படிநிலைப்படிதான் வரணுங்கிற அவசியம் இல்லை. இது ஆளுக்கு ஆள் வேறுபடக்கூடியது. அதனால நம்ம இதை ரொம்ப திடமா இப்படித்தான் இருக்கும் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுக்கு ஆள் மாறுபடும், பிற ஆளுக்கு ஆள் மாறுபடும். சோ இதுல நீங்க இந்த 5 படிநிலைகள், இந்த 5 படிநிலைகள் அவற்றின் பொருள் என்ன என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மேஸ்லோ. அடுத்து 5.4ல ERG தியரின்னு கொடுத்திருக்காரு. ERG கோட்பாடு அப்படின்னா இதை யார் சொன்னது? அந்த அறிஞர் பேரு கிளேட்டன் பால் ஆல்டர்ஃபர். இவர் வந்து அமெரிக்க உளவியலார். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இதவே கொஞ்சம் மாத்தி போட்டார். அவர் ஒன்றும் புதுசா சொல்லல. இவர் இந்த 5 தேவைகளை 3 அடக்கிட்டார். மேஸ்லோ சொன்ன 5 படிநிலையில 3க்குள்ள அடக்கிட்டார். இ அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் நீட்ஸ் இல்லையா, நம்ம வாழ்வதற்கு தேவையானவை, அதை ஈங்கிறார். எக்ஸிஸ்டன்ஸ் நீட்ஸ். அவரோட தியரிக்கு பேர் ERG. அந்த முதல் எழுத்து இ என்பது எக்ஸிஸ்டன்ஸ் நீட்ஸ். நம்ம உலகில உயிர் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எக்ஸிஸ்டன்ட் நீட்ஸ்ல கொண்டு வந்துடுறாரு. 2வது இந்த ஆர் அப்படிங்கிறதுக்கு ரிலேட்டட்னஸ் நீட்ஸ். நமக்கு தொடர்பு, நமக்கு நம்ம பிறருடன் நாம் மேற்கொள்ளக்கூடிய தொடர்பு எல்லாம் என்ன, அந்த தேவைகளை ஆர்னு கொண்டு வர்றாரு. அடுத்து ஜி என்பது வளர்ச்சி, growth நீட்ஸ். சோ எக்ஸிஸ்டன்ஸ் என்பது வாழ்வதற்கான தேவைகள், ரிலேட்டட்னஸ் நீட்ஸ். ஆர் என்பது நாம் மற்றவர்களுடன் கொள்ள வேண்டிய தொடர்பு சம்பந்தமான தேவைகள். ஜி என்பது growth, வளர்ச்சி. இவர் அந்த 5 தான் இவர் 3க்குள்ள கொண்டு வர்றார். வேற ஒண்ணு இவர் புதுசா சொல்லல. அந்த அவர் மேஸ்லோவோட படிநிலை 1, 2 தான் அவர் ஈன்னு சொல்றார். 1, 2ங்கிறது என்ன, இல்லையா, உடல் ரீதியான தேவைகள் இல்லையா, அதைத்தான் நம்ம சொல்றோம். உடல் தேவை, பாதுகாப்பு, அதெல்லாம் கொண்டு வந்து ஈல கொண்டு வந்துடுறார். இந்த ரிலேட்டட்னஸ் இல்லையா, மற்றவர்களுடன் கொள்ளக்கூடிய தொடர்பு, இது வந்து சோசியல் நீட், சமுதாய தேவைகள், அதெல்லாம் சமுதாய தேவை. நம்ம சமுதாயத்துல நமக்கு ஒரு அங்கீகாரம், இதெல்லாம் அங்க கொண்டு வந்துடுறாரு. இந்த குரோத்துங்கிறது
சுயத்தை அறிதல், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அதனால இந்த இரண்டாவது இஆர்ஜி தேரி என்பது, இஆர்ஜி கோட்பாடு என்பது இந்த மாஸ்லோவோட 5 படிநிலைகளை 3 படிநிலைகளாக சுருக்கி இவர் கொடுத்திருக்காரு. ஒழிய இவர் இதுல ஒன்றும் புதுசா இல்லை. நீங்க அதனால இப்ப இதனால என்ன நம்ம ஒரு நிறுவனத்தின் மேலாளர், இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியல் பிஹேவியர் இல்லையா, ஒரு தொழில் நிறுவனத்தின் நடத்தைகள், அது நிறுவனத்தை நடத்துபவர், பணியாளர்கள் எல்லாருடைய நடத்தைகளை தான் நம்ம இதுல படிக்கிறோம். அப்போ இந்த கோட்பாடுல இருந்து நம்ம ஒரு தொழில் அதிபர் எதை நம்ம அறிந்து கொள்ளலாம்? இதுதான் உங்களுக்கு 67ஆம் பக்கத்துல அவங்க கொடுத்திருக்காங்க. ஒரு பணியாளர், அவருக்கு வேலையில திருப்தி இல்லை இல்லையா, அவருக்கு நல்ல உறவுகள்லாம் இல்லை மற்றவர்களோட அப்படின்னா அவரு அதிகமான சம்பளம் கேட்பார். எதுக்கு எனக்கு வேலை திருப்தி இல்லாத வேலையை செய்யறாரு, அதே மாதிரி அவரை மற்றவர்கள் சரியாக நடத்துவதில்லை. அப்போ அவர் என்ன பண்றாரு, அவருக்கு அந்த இதை ஈடுகட்டி அவரை சம்பள உயர்வை கேட்பார், ஊதிய உயர்வு கேட்பார், அவர் எதிர்பார்ப்பார். சோ இந்த தேவை என்னென்ன அவங்களுக்கு தேவைகள் என்பதை மேலாளர்கள், நிர்வாகத்தினர் கவனத்தில் கொள்ளணும். இதெல்லாம் அவங்க தேவை, இதெல்லாம் அவர்களுக்கு தேவைப்படும், அதனால அந்த தேவையெல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் மேலாளர்கள் தெரிந்து கொண்டால் மட்டுமே அவர்கள் நிர்வாகத்தை, தொழில் நிர்வாகத்தை செவ்வனே செய்ய முடியும். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 5.5ல ஹெர்ஸ்பர்க் 2 ஃபேக்டர் தேரி, இரு காரணி தேரி அல்லது மோட்டிவேஷன் ஹைஜீன் தேரி, 2 தேரிங்க. இந்த தேரியில 2 ஃபேக்டர், 2 காரணி கொடுக்கிறார். இதை கொடுத்தவர் யாரு, இந்த அறிஞர் யாரு? அவர் ஒரு புகழ் வாய்ந்த உளவியலார், ஃப்ரெட்ரிக் ஹெர்ஸ்பர்க். அதனால இரு காரணி கோட்பாடு, இதுக்கு இன்னொரு பேரு மோட்டிவேஷன் ஹைஜீன் தியரி. மோட்டிவேஷன்னா செயல் ஊக்கம், ஹைஜீன்னா சுகாதாரம். இப்ப இவர் எடுத்துக்கிறது, முக்கியமா இவர் எடுத்துக்கிறது, அடிப்படையா இவர் என்ன எடுத்துக்கிறாரு, பணியில் ஒருவர் திருப்திகரமாக இருக்கின்றார், ஒரு பணியாளர் தான் செய்யக்கூடிய பணியில் திருப்தி அடைந்துள்ளார். சோ சாட்டிஸ்ஃபைடு ஒர்க்கர், திருப்தி அடைந்த பணியாளர். இது ஒன்று. ரெண்டாவது, அவர் திருப்தி இல்லை, ஆனா அதை அதிருப்தின்னு சொல்ல முடியாது. அவர் அது வெறுக்கல, அவரு விரும்பவும் இல்லை வெறுக்கவும் இல்லை, அப்படி இருப்பாங்க சில பேர், விரும்பவும் இல்லை வெறுக்கவும் இல்லை. மூணாவது வகையினர் தான் அதிருப்தி, டிசாட்டிஸ்பாக்சன், எனக்கு இந்த வேலையை பிடிக்கல, டிசாட்டிஸ்பாக்சன். இப்ப இந்த 3 வகையினரை அவர் எடுத்துக்கிறார். சரி, இவங்க திருப்தி இல்லாம இருக்காங்களா, அவங்கள திருப்திப்படுத்தலாம். அதிருப்தி இருக்கா, அவங்கள வேலையே பிடிக்கல, நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி, நாட் சாட்டிஸ்ஃபைடு, அன்சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு இந்த பணி பிடிக்கல அப்படின்னு. ஸோ பணியாளர்கள் இப்படி ஏதாவது ஒண்ணுல இருப்பாங்க. அப்போ முக்கியமா 2 காரணிகள் தான் காரணம் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஒண்ணு அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வை இவர் மேற்கொண்டு அதனால அவர் என்ன சொல்லியிருக்காரு, பணியில 2 ஐட்டம், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பணியில் திருப்தி, ஜாப் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன், பணியில அதிருப்தின்னு 2 தனித்தனி. அப்போ அவங்க எப்படி திருப்தி அடைவாங்க, அதுக்கு என்னென்ன செய்யணும், அவங்கள எப்படி செயலூக்கம் கொடுக்கலாம், அவங்கள அங்கீகாரம் கொடுங்க, அவங்க செய்யக்கூடிய செயல்களை பாராட்டுங்க, அவங்களுக்கு சவாலான பணிகளை கொடுத்து அதை அவங்க செய்து முடிச்சா அவங்கள பாராட்டுங்க. இதெல்லாம் அதே மாதிரி அவங்களுக்கு திருப்தி கிடைக்கும். இதெல்லாம் செயலூக்கம். அவங்க முதுகுல தட்டி பாராட்டலாம், ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம், உங்களாலதான் இது முடிஞ்சது என்று அவங்க மனசார அவங்க பாராட்டலாம்.
இந்த மாதிரி பாராட்டுதல்கள் இதெல்லாம் வரும்போது, அவங்க திருப்தியே இல்லாத நிலையில இருந்து ஒரு திருப்தியான நிலைக்கு வருவார்கள். அவங்கள பாராட்டணும். சம்பளம் எல்லாம் குடுக்குறோம். சம்பளம் குடுக்குறோம், ஓய்வூதியம் குடுக்குறோம், எல்லாம் குடுக்குறோம். எல்லாமே குடுத்தாலுமே, பண தொடர்பு இல்லாத சில செயலூக்கங்கள் இருக்கு. அ அவர்கள் முக்கியமானவர்கள். ஒரு மிக முக்கியமான பணிகள் அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அதை வெற்றிகரமாக முடிக்கிறார்கள். அவங்கள பாராட்டணும். மனசார பாராட்டும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களோட சுயமரியாதை மேம்பாடு அடையுது. அவங்க மகிழ்ச்சியாக ஆகுறாங்க. இதுதான் முதல் காரணிங்கிறார். 2வது காரணி அவர் சொல்றது, சுத்தமா அவங்க வேலை செய்யக்கூடிய சூழல் மனசுக்கு சந்தோஷமா இருக்கணும். அவங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, என்னென்ன மாதிரியான சூழல்கள்லாம் இருக்கும்? அவங்க பணி செய்யக்கூடிய இடம் சுத்தமா இருக்கணும், சுகாதாரமா இருக்கணும், நல்ல காற்றோட்டமா இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அததான் அந்த பணிச்சூழல், நிர்வாகத்தின் கொள்கைகள், பணி பாதுகாப்பு. இப்ப சாதாரணமா தற்காலிக ஊழியர்கள்லாம் பணி நிறைவோடு இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பணி நிரந்தரம். அவங்களுடைய மேலாளர்கள் எப்படி இவங்களை நடத்துறாங்க, ரொம்ப கடுமையா நடத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கொடுமை அப்போ அவங்களுக்கு எப்பவுமே ஒரு வெறுப்பு தான் வரும். அவங்க உட்கார்ந்துருக்கிற சேர், நாற்காலி கடகடன்னு ஆடுது. அவங்க வேலை செய்யக்கூடிய மேசை கடகடன்னு ஆடுது. ஒரு கணினியை வச்சு வேலை செய்ய முடியல. இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பனிச்சூழல், காற்றோட்டம் இல்லை, குடிநீர் இல்லை, நல்ல குடிநீர் இல்லை, அவங்களுக்கு கழிவறை வசதிகள் இல்லை. ஸோ இதெல்லாம் தான். இது எல்லாத்தையும் அவர் வந்து எதுல சொல்றாரு, ஹைஜீன்ல சொல்றாரு. சுத்தம் சுகாதாரம். இந்த சுத்தம் சுகாதாரம் இதுக்கு தொடர்பா அவங்க யாரு, நிர்வாகம் தான் அவங்க இதுல கொள்கை முடிவு எடுக்கணும். இதெல்லாம் அவங்க சுத்தம் சுகாதாரத்தை பத்தி முடிவுகள் எடுத்து அதற்குன்னு பணம் செலவிட்டு இந்த பணிச்சூழலை மனதுக்கு இதமாக ஆக்கணும். அவர்களுடைய மேலாளர்கள் அவர்களுடன் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். நிர்வாகத்தின் கொள்கைகள் பணி செய்வதற்கு ஏதுவாக அவர்களை மகிழ்வூட்டுவதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த காரணிகளால வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவங்க வெறுக்காம இருக்கணும், அந்த வேலையை விரும்பணும் அப்படின்னா இந்த காரணிகளை கவனிங்க. அதனாலதான் இவர் 2 தான் சொல்றாரு. ஒண்ணு செயலூக்கம் கொடுங்க, அவனை அதிருப்தி அடையாம பார்த்துக்கோங்க. இல்ல வெறுக்கிறவனா இருந்தான்னா அவங்களுக்கு இந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து பணியை அவர்கள் விரும்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் இவருடைய கோட்பாடு. அடுத்து நம்ம பார்க்க போறது எக்ஸ் கோட்பாடு, ஒய் கோட்பாடு. எக்ஸ் கோட்பாடு 5.6 இருக்கு. எக்ஸ் கோட்பாடு, ஒய் கோட்பாடு. இதை ஒரு நமக்கு சொன்னவர் அந்த அறிஞர் வந்து டக்ளஸ் மெக்ரகர். அவருடைய புத்தகத்து ஹியூமன் சைட் ஆஃப் என்டர்பிரைஸ். அதுல 2 இப்ப நான் சாதாரண பணியாளர்களை இவர் என்ன செய்யறாரு, 2 வகையா பிரிக்கிறார். ஒண்ணு குரூப் எக்ஸ்ங்கிறார். எக்ஸ் அவங்க வந்து எப்பவுமே எதிர்மறையான கருத்துக்களை கொண்டவர்கள், பணி செய்வதை விரும்பாதவர்கள், பணியின் மீது ஒரு வெறுப்பை கொண்டவர்கள். அதனால அவங்க வந்து எதிர்மறையான கருத்து கொண்டவர்கள். அவங்களையெல்லாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறாரு. அடுத்து நேர்மறையா இருக்கக்கூடிய அவங்க பணியை விரும்பி செய்யறாங்க, ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட செய்யறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள கோட்பாடு ஒய்ன்னு கொண்டாங்க. அந்த கீழே இருக்க படத்தை பார்த்தீங்கன்னா 2 மனிதர்களுடைய படத்தை போட்டிருப்பாங்க. எக்ஸுங்கிற இதுல அந்த இன்ட்டு போட்டிருப்பாங்க. அவருக்கு மனசுல ஈடுபாடு இல்லாம வேலை செய்வாரு. அந்த ஒய்ங்கிறவர் சிரித்த முகத்தோட அந்த படம் இருக்கும். அவரு வந்து மன மகிழ்ச்சியோட வேலை செய்யறவர். மொத்த பணியாளர்களை எக்ஸா ஒய்யா பிரிக்கலாங்கிறார். இவர் சொல்லக்கூடிய கோட்பாடு அனைத்து பணியாளர்களும் பெரும்பாலும் எக்ஸா இருப்பாங்க, ஒய்யா இருப்பாங்க. இப்ப எக்ஸுக்குள்ள இருந்தாங்கன்னா என்ன செய்யலாம், அவங்ககிட்ட வேலை வாங்கணும். அப்ப அவங்க வேலை வாங்கணும்னா அவங்களுக்கு மேலாளர்கள் கூடவே இருந்து அவங்க பணியை கூடவே இருந்து கவனிச்சு நல்லா வேலை வாங்கணும்.
அப்படி வேலை வாங்கினா மட்டும்தான் அந்த பணியை அவங்களால செய்ய முடியும். தொடர்ந்து அவர்களை கவனிக்க வேண்டும். தொடர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய பணியை கவனிக்க வேண்டும். அப்படி கவனிச்சா மட்டும்தான் அவங்க வேலை செய்வாங்க. ஆள் கவனிக்கலைன்னா வேலை செய்ய மாட்டாங்க. இந்த எக்ஸ் வகையினர் மேல இருந்து பாக்குறாங்க நம்மள, இல்ல சிசிடி கேமரா வச்சிருக்காங்க, நம்ம வேலை செய்யறதெல்லாம் நிர்வாகத்துல இல்ல மேலாளர்கள் கவனிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த பயத்தினால வேலை செய்யலாம். வேலை செய்ய பணி செய்ய இது விஷயமே இல்லைனாலும். அதனாலதான் இப்ப அந்த கவனிப்புகள்லாம் அதிகமா வந்துருச்சு. இந்த அர்ப்பணிப்பு உணர்வோட இருக்கிறவங்க அவங்களே செய்வாங்க. அவங்களே அதை விரும்பி அர்ப்பணிப்பு உணர்வோட அந்த வேலை செய்வாங்க அந்த ஒய் வகையினர். அதனால இப்ப இதை எப்பவுமே ரெண்டா மட்டும் பிரிக்க முடியாது. ஒரு நிறுவனத்தை எடுத்துட்டீங்கன்னா நம்ம எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு அவங்களை கொண்டு வரோம். எக்ஸ்ல இருந்து எக்ஸ் வகையினர் எல்லாத்தையுமே ஒய்க்கு கொண்டு வரணும். ஆனா எல்லாரும் முழுக்க முழுக்க எக்ஸா தான் இருப்பாங்க, முழுக்க முழுக்க ஒய்யா தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இது ரெண்டுக்கு இடையில கூட இருப்பாங்க. ஒரு தொடர்ச்சி. எக்ஸ்ல இருந்து ஒய்ங்கிறது ஒரு தொடர்ச்சி. இந்த தொடர்ல அவங்க எங்க வேணாலும் இருப்பாங்க. அதனால நம்ம மேலாளர் என்ன செய்யணும்? அவங்க எக்ஸ் வகையினரை மெதுவாக அவங்களுக்கு தர வேண்டிய ஊக்கங்களை அளித்து, அவங்களுக்கு செயலூக்கம் கொடுத்து, அவங்கள மெதுவா மெல்ல மெல்ல ஒய் வகையினராக மாற்றணும். இதுதான் இந்த இதுல சொல்றாங்க. இல்ல 5.7ல பகவத்கீதா செல்ஃப்லெஸ் ஆக்ஷன். அதாவது பகவத்கீதாவில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சுயநலமற்ற கடமை, கர்மா இல்லையா, நிஷ்காமா கர்மா. சுயநலமே இருக்கக்கூடாது. நீங்க கடமையே செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீர்கள். இதுதான் அதுல அவங்க சொல்லியிருக்காங்க. பகவத்கீதை, யூ ஹேவ் த ரைட் டு த ஆக்ஷன். உங்களுக்கு உங்களுடைய கடமையே செய்ய உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் அதனுடைய பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க, அதான் செல்ஃப்லெஸ். இது எல்லாராலையும் பகவத்கீதையை பின்பற்றி பண்ண முடியாது. அதனால ஆனாலும் பின்பற்றவங்களும் இருக்காங்க. அதனால சரி, இப்போ 5.8ல சரி சார், இது எப்படி எந்த அளவுக்கு பணி இடத்துல இந்த செயலூக்கம் தொடர்பாக இந்த நம்ம படிச்ச கருத்துக்கள்லாம் பயன்படுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதான் 5.8ல என்ன சொல்றோம், இதெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம அவங்கள ஊக்குவிக்கலாம், பணியாளர்களை எந்தெந்த வகையில ஊக்குவிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கோட்பாடுகளின் மூலமாக நம்ம அறிஞ்சு கொள்றோம். நல்ல சம்பளம் கொடுக்கணும். முதல்ல வேணுங்கிறது நல்ல சம்பளம் கொடுக்கணும். அவனுடைய திறமைகளுக்கு ஏற்ப அவனுக்கு சம்பளம் அமையணும். அப்படி அமைஞ்சாலே அது ஒரு பெரிய செயலூக்கமாக அமையும். அவனுடைய திறமை, அவனுடைய படிச்ச படிப்பு இல்லையா, திறன், இது எல்லாத்துக்கும் அதே மாதிரி பாருங்க, மற்ற நிறுவனங்கள்ல இதே மாதிரியான திறனுக்கு சார் மற்ற நிறுவனங்கள் எல்லாம் என்னுடைய திறனுக்கு 50,000 60,000 கொடுக்குறாங்க, எனக்கு இங்க வெறும் 25,000 தான் கொடுக்குறாங்கன்னு கண்டிப்பாக அவர்கள் ஒப்பீடு செய்வார்கள். எனவே மற்ற நிறுவனங்களில் வழங்கப்படுவது போலவே நீங்கள் உங்களுடைய சம்பள கொள்கையை அமைத்து கொள்ள வேண்டும். நல்ல சம்பளம் வழங்க வேண்டும். இது ஒண்ணு. இரண்டாவது, சம்பளம் வழங்குறத 2 வகையா இருக்கு. ஒண்ணு காலமுறை ஊதியம். ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம், ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம். ஒரு நாள் என்பது 9 மணி நேரம். 1 மணி நேரம் சாப்பாட்டு இடைவேளை, 8 மணி நேரம் பணி இந்தியாவை பொறுத்த அளவுல. அப்போ காலமுறை ஊதியம், ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம், இல்ல ஒரு மாதத்துக்கு எவ்வளவு ஊதியம். அப்போ அவர் என்ன செய்யறாரு, தேதியை கழிச்சா சம்பளம் வாங்குறாரு. அவருடைய பணியை அளவிட முடியல. அளவிட முடியாத பல பணிகள்லாம் இருக்கு. அலுவலக பணிகளை எல்லாம் நீங்க அளவிட முடியாது. அதனால அங்கெல்லாம் நீங்க அப்ப என்ன வேணும், ஒவ்வொரு அலுவலகத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்காணிப்பாளர் இருப்பார், சூப்பர்வைசர். அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஒவ்வொரு பணியாளருக்கும் ஒரு இதுதான் உங்களுடைய பணிகள், இது இந்த காலகட்டத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சில இடங்கள்ல வேரியபிள் பே, பீஸ் ரேட்டுமாங்க. அவர்கள் இப்போ உதாரணமா ஒரு தச்சர் இருக்காரு அப்படின்னா, நீங்க ஒரு நாற்காலியை, மர நாற்காலியை செய்தால் இவ்வளவு பணம், அதான் பீஸ் ரேட்டுன்னு பேர். அதனால அப்போ அதிகமான எண்ணிக்கையில ஒரு நாற்காலிகளை செய்தால் அவருக்கு அதிகமான ஊதியம் தரலாம். அது மாதிரி சில பணிகளுக்கு அது பொருந்தும். அப்ப காலமுறை ஊதியம் கொடுக்கலாமா, அல்லது
அவருடைய உற்பத்திக்கு ஏற்ப கொடுக்கலாமா? இந்த 2 அடிப்படை இருக்கு. இந்த 2 அடிப்படையில எது பொருத்தமாக இருக்குமோ, அதன்படி நம்ம குடுக்கலாம். ஸோ எல்லா இடத்துலயும் காலமுறைப்படி குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா இடத்துலயுமே அவருடைய உற்பத்தி திறனுக்கு தகுந்த மாரி குடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. எங்க தேவையோ அங்க குடுக்கலாம். அதே மாதிரி நிறுவனத்துல மிக முக்கியமான இந்த பாடத்துல நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படிம்பாங்க. இப்ப நீங்க பிகாம் மாணவர்கள் கம்பெனி நிறுவனத்தை பத்தி படிச்சிருப்பீங்க. நிறுவனத்துல பங்குகள், நிறுவனம் ஈக்விட்டி ஷேர்ஸ் அவங்க வெளியிடுறாங்க. அத அவங்க என்ன செய்றாங்க, சந்தையில அந்த பங்குகள் ரூ. 100க்கு விற்கும் பொழுது, சந்தை விலையில அதாவது பங்கு சந்தைகள்ல அந்த பங்குகள் ரூ. 100 பங்கின் விலை ரூ. 100க்கு விற்கும் பொழுது, தனது பணியாளர்களுக்கு அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள். நீங்க 5 ஆண்டுகள் இங்கு பணிபுரியுங்கள். 5வது ஆண்டு இறுதியில கம்பெனி பங்குகள் 100 பங்குகள் உங்களுக்கு ரூ. 20 விலையில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. 5 ஆண்டு தொடர்ந்து எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் பணிபுரிந்தால் 5வது ஆண்டு இறுதியில் எங்கள் கம்பெனி பங்குகளை 100 பங்குகள் ரூ. 20 விலையில், ஒரு பங்கின் விலை ரூ. 20 என்று உங்களுக்கு வழங்கப்படும். அந்த உரிமையை உங்களுக்கு தர்றோம். அப்ப அந்த உரிமையை பெறுவதற்காக அவங்க 5 ஆண்டுகள் பணிபுரிகிறாங்க. 5 ஆண்டு முடிவுல அந்த பங்குகள் ரூ. 20 அவன் நிறுவனத்திலிருந்து வாங்கி கொள்ளலாம். அங்க சந்தை விலை ரூ. 500 விற்கும். பங்கு சந்தையில அது ரூ. 500 விற்கும் போது நிறுவனத்திலிருந்து அவங்களுக்கு ரூ. 20 தர்றாங்க. அதனால இது அந்த பணியாளருக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஐ மீன் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இந்த எம்ப்ளாயீஸ் ஸ்டாக் ஆப்ஷன் இஎஸ்ஓபி என்று இதை இன்னைக்கு பல கம்பெனி நிறுவனங்கள் வழங்குகின்றன. இது ரொம்ப, ஏன்னா அவங்க தொடர்ந்து வேலை செய்வாங்க, வேலையை விட்டு போக மாட்டாங்க, நிறுவனத்துக்கு ரொம்ப உண்மை ஊழியராக இருப்பார்கள். ஏன்னா அவங்களும் நிறுவனத்துல அவர்களும் ஒரு பங்குதாரர்களா ஆயிடுறாங்க. பங்குகளை வைத்திருக்கும் போது அவர்களும் ஒரு பகுதி உரிமையாளர்கள் தான். அதனால மன நிறைவோடு அவங்க பணம். அதனால இந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ங்கிறது இன்னைக்கு நிறைய கொடுக்குறாங்க. அப்புறம் ஜாப் ரொட்டேஷன், பணி சுழற்சி. அதே இந்த சார் நான் டெஸ்பாச்சிலே இருந்துட்டேன், என்ன மாத்துங்க, அவரை தூக்கி நிதியில போடுவாங்க. நிதியில இருக்கிற தூக்கி கச்சா பொருள் கொள்முதல்ல போடுவாங்க. கச்சா பொருள் கொள்முதல்ல இருக்கிறவரை கொண்டு போய் தரக்கட்டுப்பாடுல போடுவாங்க. இப்படியே பணிய எங்களுக்கு ஒரே மாதிரி கஷ்டமா இருக்கு சார். அதனால அதான் ஜாப் ரொட்டேஷன், பணி சுழற்சி கொடுங்க. அதே மாதிரி 2-3 கருத்து இதுல ரொம்ப முக்கியம். ஜாப் என்லார்ஜ்மெண்ட், அதாவது பணியை விரிவாக்கம் செய்வது அண்ட் பணியை மேம்பாடு செய்வது. இது 2 வழியில செய்யலாம். அதாவது ஹரிசாண்டலாவும் செய்யலாம், அதாவது படுகிடையா செய்யலாம். வெர்டிகலா செய்யலாம் குத்துவசமா. ஜாப் என்லார்ஜ்மெண்ட், பணியை ஐ மீன் வேற புதிய புதிய பணிகளை அவங்களுக்கு கொடுங்க. புதிய புதிய பணிகளை கொடுத்தா அவங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கும். அதிகமான அதிகாரங்களை கொடுத்தீங்கன்னா அது ஜாப் என்ரிச்மெண்ட். அதிகமான அதிகாரம், முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம், அவங்களே நீங்க சார் இதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அதைத்தான் நம்ம ஜாப் என்ரிச்மெண்ட், பணி மேம்பாடு. ஜாப் என்லார்ஜ்மெண்ட் பணி அதிகரிப்பு, கூடுதலான பணிகளை அவங்களுக்கு கொடுக்கலாம், இதுவரைக்கும் செய்யாத பணிகளை அவங்களுக்கு கொடுக்கலாம். அதனால ஜாப் ரொட்டேஷன்ங்கிறது வேற, ஜாப் என்லார்ஜ்மெண்ட்ங்கிறது நேர படுகிடையா தான் போகும், வளர்ந்துகிட்டே போகும். ஆனா இந்த ஜாப் என்ரிச்மெண்ட் சொல்றாங்க பாத்தீங்களா, இதுதான் பணி மேம்பாடு. இந்த பணி மேம்பாடுல தான் அவருக்கு சுதந்திரம் அதிகமா இருக்கும், முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் வழங்கப்படும். அதனால அவரு இன்னும் அதிகமான ஊக்கத்தோட அவரு பணிபுரிவார். அதே மாதிரி கடைசியில அங்கீகாரம். இதுதான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதையை காப்பாற்றக்கூடியதை இந்த அங்கீகாரம் தான். சபாஷ் நல்லா செஞ்சிருக்கீங்கன்னு அவர் முதுகுல தட்டி கொடுத்தா போதும். பணம் கொடுக்கவே வேண்டாம், பணமே கொடுக்க வேண்டாம். அவர் முதுகுல தட்டி கொடுத்து பிரமாதம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் சபாஷ்ன்னு அவர் முதுகுல தட்டினீங்கன்னா அது ஒரு அங்கீகாரம். ஒரு இப்ப நம்ம சாதாரணமா சொல்றோம் இல்லையா, தேங்க்யூ சொல்றோம், நன்றி நன்றிங்கன்னு சொல்றோம். அப்ப நமக்கு ஒரு உதவி செஞ்சவருக்கு நன்றின்னு செய்யும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம். ஒரு நன்றி சொன்னாரு
அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் வழங்கலாம். ஸோ இது மேலாளர்கள் இந்த கோட்பாடுகள்ல இருந்து மேலாளர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். எனவே அடுத்த நம்ம அலகுக்கு செல்வோம். அலகு 6 ஐ மீன் நேச்சர் ஆஃப் குரூப் டைனமிக்ஸ். நேச்சர் ஆஃப் குரூப் டைனமிக்ஸ். இந்த பாடத்துல மனிதன் தனிமையில வாழ முடியாது. எப்போ மனிதர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சமூக மிருகம். மிருகங்கள்லாம் காட்டுல கூட்டமா தான் வசிக்கும். மனிதர்களும் இங்க கூட்டமா தான் இருப்பாங்க. தனியா அவங்களால எதையும் சாதிக்க முடியாது. அவன் மேல மேல வளரணும்னு நினைக்கிறார்கள். மனிதர்கள் மேலும் மேலும் வளரணும்னு நினைக்கிறது அடிப்படையான விருப்பம். ஆனா மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு, பிறரின் ஒத்துழைப்பு வேணும். அப்ப அது தொழிலா இருந்தாலும் சரி, சமுதாயமா இருந்தாலும் சரி, நிறைய குழுக்கள். இப்ப நம்ம பார்க்க போறது குழு. குழு குழு மனப்பான்மை, குழு செயலாக்கம். இப்ப குழுக்கள். இந்த குழு ஒன்றுக்கு மேற்பட்டாலே குழுதான். இப்ப 2 பேர் இருக்கிறது ஒரு குழு இருக்கு. தாயும் சேயும் அப்படிங்கிறது ஒரு குழு தான். தாயும் சேயும்னு சொன்னா அது ஒரு குழு தான். 2 நபர்கள் இருந்தாலே அது ஒரு குழு தான். அண்ணன் தம்பி நம்ம சொன்னோம்னா அது ஒரு குழு தான். சோ இந்த குழு குழு மனப்பான்மை, குழு எண்ண ஓட்டம், தொழில் அமைப்புல அதிகமான பணியாளர்கள் இருக்கிறாங்க. வேறு வேறு பணிகள். ஒரே பணியில ஒன்றுக்கு மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள். அப்ப இந்த இடங்கள்ல எல்லாம் குழுக்கள் அமையும். ஒரு மேலாளருக்கு ஒரு குழுவை மேலாண்மை செய்ய தெரியும். ஒரு தனி மனிதனின் மனப்பாங்கு வேறு, ஒரு குழுவின் மனப்பாங்கு வேறு. நல்லா கவனிச்சுக்கோ. கூட்டமா இருந்தா நம்ம வேற மாதிரியான மன ஓட்டத்துல இருப்போம். தனி மனிதனா இருந்தா வேற மன ஓட்டம் வந்துடும். சோ இந்த குழு சக்தி, குழு இயக்கம், அதுதான் குரூப் டைனமிக்ஸ் சொல்றோம். அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா குரூப் டைனமிக்ஸ், குழு இயக்கம். குழு பணியாளர் ஒரு குழுவா இருக்கும் பொழுது அவர்களை எப்படி கையாள்வது என்பதை மேலாளர்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். தனி மனிதர்களை கையாள்வது வேறு, ஒரு குழுவினை கையாள்வது வேறு. இப்ப இந்த குழுன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப இதுக்கு தான் அவங்க குரூப் டைனமிக்ஸ்னா என்ன அர்த்தம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் சொல்லியிருக்காங்க. குரூப் பிஹேவியர் எதெல்லாம் பாதிக்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கு சில கோட்பாடுகள்லாம் இருக்கு. இப்ப நம்ம முதல்ல பார்த்தோம்னா பக்கம் 79க்கு வந்தீங்கன்னா குழுவின் பல்வகையா இருக்கும். பல்வேறுபட்ட குழுக்கள், நிறைய வகையான குழுக்களை அவங்க வகைப்படுத்தியிருக்காங்க. பக்கம் 80ல பாத்தீங்கன்னா, பக்கம் 80ல அதான் ரொம்ப மிக முக்கியமா நம்ம இதை அடிப்படையா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது 2 விஷயம் இதுல இருக்கு. ஒண்ணு ஃபார்மல் குரூப், முறை சார்ந்த குழு, முறைசார் குழு, முறைசார் குழு. அடுத்தது முறைசாரா குழு, அடுத்தது முறைசாரா குழு, ஃபார்மல் இன்ஃபார்மல். இந்த 2ம் தான் அடிப்படை. ஒரு குழுன்னு சொல்லிட்டாலே எப்பவுமே அது ஃபார்மல் குரூப்பா, முறைசார் குழுவா அல்லது முறைசாரா குழுவா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்ற குழுவெல்லாம் இதுக்குள்ளதான் வரும். சார் ஃபார்மல் குரூப்னா என்ன சார்? முறைசார். இப்போ உதாரணமா ஒரு கம்பெனி நிறுவனத்தை எடுத்துக்கோங்க. அந்த கம்பெனி அன்றாட அலுவல்களை கவனிக்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இயக்குனர் குழு. சோ இயக்குனர் குழு கண்டிப்பா இருக்கணும். கம்பெனி சட்டத்தின்படி, நிறுவன சட்டத்தின்படி, சரத்துக்களின்படி கண்டிப்பாக ஒவ்வொரு கம்பெனிக்கும் இயக்குனர் குழு இருக்கணும். சட்டப்படி கட்டாயம். சோ சட்டப்படி கட்டாயம். அப்ப சட்டப்படி இப்போ ஒரு தமிழ்நாடு அரசு மந்திரி சபை, அது ஒரு மந்திரிக்கு 35 மந்திரிகள் இருக்காங்க, அது ஒரு குழு. மந்திரிகளை இருக்கணும், அது ஒரு சட்டத்தின் கட்டாயம். அது ஒரு சட்டத்தின் கட்டாயம்.
எவ்வளவு எம்எல்ஏ இருக்காங்க, சட்டத்தின் கட்டாயம். இது எல்லாமே ஃபார்மல் குரூப், முறைசார். ஒரு முறைசார் அவங்களுக்குன்னு சில நோக்கங்கள் இருக்கும். அந்த நோக்கம் தான். முறை சாராத குரூப் எல்லாம் அவங்களா ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. முறைசார் குரூப்புக்கெல்லாம் ஒரு சட்டத்தின் கட்டுப்பாடு இருக்கும். அதனால ஒரு சட்ட அல்லது ஒரு அதிகாரம் இதெல்லாம் இருக்கும். அதனால இந்த முறைசார் குழுவுல பாத்தீங்கன்னா 3 இருக்கும். கமாண்ட் குரூப் இது வந்து ஒரு எல்லா நிறுவனத்திலையும் அமைப்பு எப்படி அதிகாரம் என்பது மேலிருந்து கீழே வரும். அது ஒரு படிநிலையில வரும். அப்ப அங்க வந்து சந்தை ஆய்வுக்கு ஒரு குரூப் போடுறாங்க. அத கமாண்ட் குரூப்ங்கிறாங்க. அதற்கு ஒரு தலைவர் இருப்பாரு. அவருக்கு கீழே அந்த ஆய்வாளர்கள் இருப்பாங்க. அது கமாண்ட் குரூப். அல்லது ஒரு குறிப்பிட்ட பணியை முடிப்பதற்காக டாஸ்க் குரூப் அமைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பணியை முடிப்பதற்காக, ஒரு குற்றவாளியை பிடிப்பதற்காக, பேரளவு கொள்ளையடித்த ஒரு குற்றவாளியை பிடிப்பதற்காக காவல்துறை ஒரு டாஸ்க் குரூப்னு ஒண்ணு அமைச்சு அத பல நாடுகளுக்கு கூட அனுப்புவாங்க. பல மாநிலங்களுக்கு அனுப்புவாங்க. அதனால இவங்க வந்து ஒரு பொதுவான ஒரு நோக்கம் இருக்கும். அதனால அந்த பணிக்காக அமைப்பாங்க. அந்த பணி முடிஞ்ச உடனே அவ்வளவுதான், அது கலைக்கப்படும். இப்போ ஒரு நம்ம தொழில் அமைப்புல பார்த்தோம்னா, ஒரு புதிய பொருளை கண்டுபிடிக்கிறது, ஒரு பொருளுக்கு புதிய உபயோகத்தை கண்டுபிடிக்கிறது, பொருளுக்கு மேம்பாடு செய்வது, இப்ப கல்லூரிகளுக்கான பாடத்திட்டத்தை வகுக்கிறது, அதுக்கெல்லாம் டாஸ்க் குரூப் பேராசிரியர் எல்லாம் இருப்பாங்க. அதனால அந்த குழு அதெல்லாம் டாஸ்க் குரூப். ஒரு குரூப் அந்த அந்த பணி முடிஞ்ச உடனே அதை கலைச்சிருவாங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப். ஒவ்வொரு நிறுவனத்திலையும் இவங்களுக்குன்னு தனித்தனியா பணி இருக்கும் இல்லையா? நிதித்துறை, சந்தையிடுகை துறை, கச்சா பொருள் கொள்முதல் துறை, கணக்கிடுதல் துறை, இந்த மாதிரி துறையெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு குறிப்பிட்ட பணி இருக்கும். இததான் நம்ம இந்த வகையை தான் ஃபார்மல் குரூப்னு சொல்றோம். இது வந்து சட்டத்தின் கட்டாயத்துல கண்டிப்பாக இருக்கணும். அடுத்த பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் குரூப். இந்த இன்ஃபார்மல் குரூப்புக்கு உதாரணம் சொல்லணும்னா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இல்லையா, பஸ் டிராவலிங், நீங்க பேருந்துல பயணம் செய்யற நண்பர்கள்லாம் ஒரு குழுவா இருப்பீங்க. கால்பந்தாட்ட குழு, கபடி குழு இல்லையா, இல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் குழு, ஃபேமிலி குடும்பம் என்பது ஒரு குழு, தெருவாசிகள் ஒரு குழு, இது எல்லாமே குழுக்கள் தான். இந்த குழுக்கள்லாம் அதுவா அமைகிறது. அவங்களா ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. இதுக்கு ஒரு சட்டத்தின் வரையறை இதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அதெல்லாம் இன்ஃபார்மல் குரூப். அதனால அது வந்து இயல்பா அமையும் இல்லையா? ஒரு பொது நோக்கம் அவங்களுக்கு அந்த தனிநபர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நம்ம தெருவை சுத்தமா வச்சுக்கணும், நம்ம காலனியை சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைக்கலாம். ஸோ மதம் சார்ந்த குழு அவங்க அந்த மத கோட்பாடுகளை பின்பற்றணும் அப்படிம்பாங்க. ஒரு இனம் சார்ந்தது இல்லது ஒரு விளையாட்டு குழு அவங்களுக்கு நோக்கம் இருக்கும். நம்ம இதுல தேசிய அளவுல நம்ம கப்பு வாங்கணும், வெற்றி பெறணும், இந்த மாதிரி எல்லாம் அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்கும். அதனால இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறைசாரா குழு. இதுல உறுப்பினர்கள் வருவாங்க போவாங்க. அதனால கட்டாயப்படுத்த முடியாது, யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பக்கம் எண் 79ல பிரைமரி குரூப், சின்ன குழு, ஸ்மால் குரூப், 2 பேரோ அளவுக்கு அதிகமா இருக்குது, ஒரு ஸ்மால் குரூப் பேர் தான் பிரைமரி குரூப் அல்லது துவக்க நிலை குழு. அப்ப அவங்க 2 பேர், அவங்க சில பேர் தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்குள்ள ஒரே மாதிரி எண்ண ஓட்டம் இருக்கவங்க நட்பு குழு. இந்த மாதிரி குழு எல்லாமே தொழிற்சாலைகள்லயும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3 பேர் சேர்ந்து அவங்க ஒரு குழுவா பணிபுரிவாங்க. அப்ப அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க, அவங்களுக்குள்ள சில எண்ணங்களை சில மதிப்பீடுகளை பகிர்ந்துக்கிடுவாங்க. அதனால சிறிய குழு. செகண்டரி குரூப்னா பெரிய குழு. செகண்டரி குரூப்னு போடுறது இல்லையா, 2ஆம் நிலை குழு, அது கொஞ்சம் பெரியது. அதே மாதிரி சோசியல் குரூப் நான் ஏற்கனவே சொன்னேன். இது வந்து நண்பர்கள் குழு, விளையாட்டு குழு, குடும்பம்ங்கிறது ஒரு குழு, ரிலேட்டிவ்ஸ், ஒரே ஊர்க்காரங்க, ஒரே காலேஜில் படித்தவங்க, ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க, டெஸ்க் மேட்டு, பெஞ்சு மேட்டு, இது எல்லாமே சோசியல் குரூப் தான்.
அடுத்த கூட்டணிங்கிறான், கோயலிஷன், தேர்தல் கூட்டணி. அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க கலைஞ்சிருவாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க கலைஞ்சிருவாங்க. அதே மாதிரி மெம்பர்ஷிப் அண்ட் ரெஃபரன்ஸ் குரூப், இந்த மாதிரி ஒரு குரூப், நம்ம இதே மாதிரி ஒரு குரூப், மாடல் குரூப் பேர் தான் ரெஃபரன்ஸ் குரூப், அந்த மாதிரி அமைக்கணும். ஸோ குழுவோட வகைகளை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம்? இப்படி பல வகையான குழுக்கள் இருக்கு. அதுல இப்ப இந்த மாதிரியான குழுக்கள் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? இப்ப வந்து 6.1க்கு வாங்க. 6.1 6.1ல 2வது பேராவில். ஸோ தொழில் நிறுவனங்கள்ல இந்த குழுக்கள் அவங்களுக்குன்னு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த குழுக்கள் தான் தீர்மானிக்கின்றன. குழுக்கள் தான் தீர்மானிக்கும். அதனால அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் தனி நபர்களா இயங்க மாட்டாங்க, ஒரு குழுவா தான் இயங்குவாங்க. அந்த குழு இப்ப எந்திர துறையில இருக்கக்கூடியது 15 பேர் இருக்காங்கன்னா ஒரு 15 பேர் ஒரு குழுவா தான் ஒரே இடத்துல பணிபுரிகிறாங்க. அதனால இந்த மேலாளர் ஒரு தனி நபரை கூப்பிட்டு கண்டிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழு மனோபாவம் எப்படி இருக்குன்னு தெரியணும். அப்ப இந்த குழுவை கையாள தெரியணும். இப்ப இதெல்லாம் இன்ஃபார்மல் குரூப், நல்லா கவனிச்சுக்கணும். 15 பணியாளர்களும் சேர்ந்து அவங்க ஒரு குழுவா இருந்தாங்கன்னா அது ஒரு இன்ஃபார்மல், அது முறைசாரா குழு. அந்த குழுக்குன்னு ஒரு மனோபாவம் இருக்கும். குழுவோட என்ன ஓட்டங்கள் அது என்னங்கிறத மேலாளர் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த குழுவை கையாளணும். அதனால அது மிக முக்கியம். அதுக்காகத்தான் இந்த படிப்பே வந்திருக்கு, குரூப் டைனமிக்ஸ். குரூப் டைனமிக்ஸ் அப்படி என்று சொன்னால் அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? குழு சக்தி, குழு இயக்கம்னு சொல்றோம். குழு சக்தி அல்லது குழு இயக்கம்னு அப்படின்னு நம்ம சொல்றோம். குழு எப்படி அமையும், எப்படி அமையணும். அடுத்து 6.2.1ல அவங்களுக்கு வந்து குரூப் டைனாமிக்ஸ் அர்த்தம் சொல்லியிருக்காங்க. இதை அர்த்தம் சொல்லியிருக்காங்க. குரூப்னா என்ன, டைனாமிக்ஸ்னா என்ன, ரெண்டுக்கும் அர்த்தம் சொல்லியிருக்காங்க. குரூப்புங்கிறது ஒரு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. டைனாமிக்ஸ்னா ஃபோர்ஸ். ஸோ குரூப் டைனாமிக்ஸ்னா குழு சக்தி, குழு இயக்கம். அப்போ இதுல வந்து அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். அந்த குழுவின் உறுப்பினர்கள், குழுவின் உறுப்பினர்கள் அந்த குழுவுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும். அதனால அவங்களுக்குள்ள அவங்க உரையாடி கொள்வார்கள். அதனால குழு மனப்பான்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிறுவனமும் தங்களுடைய ஆலையிலோ அல்லது அலுவலகத்திலோ பணிபுரியும் பணியாளர்கள் எவ்வாறு குழுக்களை அமைத்துள்ளார்கள், அந்த குழுவின் மன ஓட்டம் என்ன, அது எப்படி, அதனாலதான் கீழே அவங்க கொடுத்திருக்காங்க நோக்கங்கள் என்ன. இந்த குழு சக்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? அதனோட நோக்கங்கள் பாருங்க. அதனோட நோக்கம் 75ஆம் பக்கம் அதனுடைய நோக்கங்களை கொடுத்திருக்காங்க. இந்த குரூப் எப்படி அமையுது, அப்போ நம்ம அவருடைய பணி, அவரோட திறமையை இது எந்த அளவுக்கு கூட்டுது அல்லது குறைக்குது, தனி நபர்கள் எவ்வாறு மேம்பாடு அடைகிறார்கள், அதே மாதிரி நம்மளுடைய சென்றட வேண்டிய இலக்கை எவ்வாறு அடையலாம், நம்மளுடைய நிறுவனத்தை எப்படி வெற்றிகரமாக கொண்டு வரலாம், அப்ப இதனுடைய கொள்கைகள் என்ன. அதனால இந்த குழு உறுப்பினர்களுக்கு நம்ம எல்லாம் ஒண்ணுதாங்கிற எண்ணத்தை வளர்க்கணும். அதனால குழுவில ஏற்படக்கூடிய மாற்றங்களால குழுவின் உறுப்பினர்களுக்கு மன அழுத்தம் எதுவும் ஏற்படக்கூடாது. குழுக்கள் அமைக்கப்படும், அது தொடர்ந்து செயல்படும், அவங்களுக்கு ஒரு பொதுவான நோக்கம் இருக்கு. அதனால அந்த குழுக்கள், அதே மாதிரி அந்த குழுவோட அமைப்பு, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு முறைகள், இது எல்லாமே அந்த குழுவை ரொம்ப பயனுள்ளதாக ஆக்கிவிடும். அதனால எல்லா நிறுவனத்திலையும், அரசு நிறுவனமா இருந்தாலும் சரி, தனியார் துறையா இருந்தாலும் சரி, அது இராணுவமா இருந்தாலும் சரி, நீதித்துறையா இருந்தாலும் சரி, கல்வி நிறுவனமா இருந்தாலும் சரி, இந்த குழு என்பது உண்டு. அது ஃபார்முலாவும் இருக்கலாம், இன்ஃபார்முலாவும் இருக்கலாம். அதனால சில இந்த குரூப் பிஹேவியர் நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த குரூப்போட பிஹேவியரை பார்க்கணும். என்னென்ன காரணிகள்லாம் குரூப் பிஹேவியரை அமைக்கும்? அவங்களுடைய அறிவு, திறன் இல்லையா, அவங்களுடைய ஆளுமை, இது எல்லாம் ஒண்ணு. அதே மாதிரி சின்ன குரூப் தான் பரவாயில்ல,
அவங்களுடைய நோக்கங்கள் அடைய பெரிய குரூப்பை விட சின்ன குரூப்பா இருந்தா நல்லது. அதே மாதிரி குரூப் ரோல்னா என்ன? குழுவோட பங்கு. அதை 3ஆ பிரிக்கலாம். ஒர்க் ரோல், பணி பங்கு, அதை பராமரிக்கிற பங்கு. சில பேர் தகவல்களை எல்லாருக்கும் அனுப்பணும், சில பேர் தகவல்களை கொடுக்க மாட்டாங்க. குழுனா ஒருத்தர் என்ன செய்வாரு, ஒரு குழுவோட இயக்கம் எப்படி இருக்கணும்? ஒர்க் ரோல், டாஸ்க் ஓரியன்டட் ஆக்டிவிட்டிஸ், பணி சார்ந்த செயல்முறைகள். அதுல என்ன செய்யணும்? இனிஷியல் நம்ம ஒர்க்க ஆரம்பிக்கணும், தகவல் கொடுக்கணும், தெளிவுரை வழங்கணும், தொகுப்புரை வழங்கணும், அதை டெஸ்ட் பண்ணணும். சில பேர் அதுக்கு தடைக்கெல்லாம் இருப்பாங்க, அவங்கள தடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு குழுவுக்கும் நம்ம இயங்க வேண்டிய நார்ம்ஸ், வழிமுறைகள் இருக்கும். அந்த வழிமுறைகளை அவங்க பின்பற்றணும், உறுப்பினர்கள் பின்பற்றணும். அதை பொறுத்து தான் அவங்களுடைய அர்ப்பணிப்பு, ஊக்குவிப்பு, அவங்களுடைய செயல்திறன் எல்லாமே அமையும். அதனால அதை மட்டும் இல்ல, ஒரு குரூப்னா பாண்டேஜ் இருக்கணும். அதாவது என்ன, ஒரு பாச பிணைப்பு. அப்பதான் அந்த குரூப் ரொம்ப நாள் இருக்கும். ஒரு குழு ரொம்ப நாள் இயங்கணும்னா அது ஒரு பாச பாண்டேஜ் இருக்கணும், பிரிஞ்சு போயிடக்கூடாது. அதனால அந்த ஒரு குழுன்னா அவங்க முடிவு எடுப்பாங்க, ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வாங்க, முரண்பாடுகள் இருந்தா கலைந்து கொள்வார்கள், தலைமை பண்பை வளர்ப்பார்கள். இது எல்லாமே இந்த குரூப் டைனமிக்ஸ், இந்த குரூப் டைனமிக்ஸ் என்று அழைக்கக்கூடிய குழு சக்தியை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள். இல்ல சில தியரி எல்லாம், கோட்பாடுகள் 6.3ல சில கோட்பாடுகள்லாம் கொடுத்துருக்காங்க. சில கோட்பாடுகளை நம்ம பார்க்கலாம். சில கோட்பாடுகளை 6.3ல சில கோட்பாடுகளை இருக்கு. அது ஜார்ஜ் ஹோமன்ஸ் சொல்லி அவரு ஒரு கோட்பாடு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பேலன்ஸ் தியரி. எதுவா இருந்தாலும் குழு ஒரு சமநிலையே இருக்கணும். அவரு குழு உறுப்பினர்களுக்குள்ள சமநிலை தவறிட்டா அவங்களே சரி பண்ணிக்கணும். நம்ம நட்பு வட்டத்துல ஒரு நண்பர் கோச்சிக்கிட்டா அவரை சரி பண்ணி நம்ம அந்த குழுவை ஒரே மாதிரி எண்ண ஓட்டத்துல வச்சுக்கிறோம். அதை பேலன்ஸ் பண்ணுங்க தெரியணும். அதே மாதிரி 3வது ஒரு தேரி சோசியல் எக்ஸ்சேஞ்ச். அதாவது எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், எனக்கு என்ன செலவாகும், அந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சமுதாய அடையாளம். ஒரு குழு என்பது சமுதாய அடையாளம். பக்கம் நம்பர் 78ல சோசியல் ஐடென்டிட்டி தியரி, சமுதாய அடையாள கோட்பாடு. இது எனக்கு ஒரு அடையாளம். இந்த எனக்கு சமூகத்துல ஒரு அடையாளத்தை கொடுக்கறதே இந்த குழு தான் அப்படின்னு. அதை எல்லாம் இப்ப அதிகமா தேர்வுல இந்த டக்மேன்ஸ் கேட்பாங்க. அது ரொம்ப சுலபமா நீங்க படிச்சுக்கலாம். அவர் ஒரு 5 படிநிலைகள் கொடுத்திருப்பாங்க. அமைத்தல், அந்த இதுல 5 படிநிலைகள்ல அமைத்தல், உள்ளே போறதா வெளியே இருக்கிறதா, அப்புறம் விதிமுறைகளை உருவாக்குதல், செயலாக்கம் செய்தல். சில நேரம் சரிப்பட்டு வரலைன்னா அந்த குழுவை கலைச்சிருவாங்க. அதனால இந்த எந்த மேலாளரும் தன்னுடைய நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்தி செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் இந்த குழுவை கையாள தெரிந்தவர்கள் மட்டுமே தங்களுடைய நிறுவனத்தை சிறப்பாக இயக்க முடியும் என்பதை இந்த கோட்பாடுகளின் மூலம் நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளலாம். அழகை படிக்கும் பொழுது நீங்க பக்கத்துல ஒரு நல்ல ஒரு அகராதியை வைத்துக்கொண்டு இதை படித்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதனால அதை நீங்க செயலாக்கம் செய்யுங்க. அதே மாதிரி இப்ப நம்ம மாணாக்கர்கள்லாம் குரூப் ஸ்டடிங்கிறது அது ஒரு குழு தான், அது ஒரு முறைசாரா குழு. அப்ப அந்த குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒத்த கருத்து இருக்கும். அதனால நீங்க அதுவும் ஒரு முறைசாரா குழு என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இத்துடன் இந்த 2 அலகுகளும் முடிவுறுகின்றன. நன்றி, வணக்கம்.